ஒரு மனிதன் அவனோட வாழ்க்கையில் எல்லாம் இழந்த பிறகு இன்னும் ஏதாவது இருக்கிறதா என்று தேடினான். அவன் கண்டது இறைவனை அல்ல, அவனுள் மறைந்திருந்த சக்தியை. அப்போது அவன் இறைவனை நோக்கி, ஈசா, நான் ஒருத்தனை நம்புறேன், அவனை என் உயிர்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு நாள் அவன்தான் என்ன துரோகம் பண்றான். அந்த நிமிஷம் நான் அவனை வெறுக்கல, என்னதான் சந்தேகப்படுறேன். நான் தான் தவறா? நான் தான் அதிகமா நேசிச்சேனா? ஏன் ஈசா, நல்ல மனசு வச்சவனுக்குத்தான் இந்த துரோகம் வருது? என் பிள்ளையே, துரோகம் என்பது நீ செய்த தவறுக்கான தண்டனை இல்ல. நீ வைத்த நம்பிக்கையின் அளவை உனக்கு காட்டும் கண்ணாடி. நீ அதிகமா நேசிச்சது தவறு இல்ல. தவறு தவறானவரிடம் அந்த அளவு நேசம் கொடுத்தது. ஆனா கவலைப்படாதே, அவன் உன்னை துரோகம் பண்ணவில்லை. நான் உன்னை அவனிடமிருந்து விடுவித்தேன். ஈசா, என்னோட மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. எதுவும் சரியா போகல. எதையாவது தொடங்கினா நடுவுல உடைந்து போகுது. எதையாவது நம்பினா அது கையிலிருந்து போயிடுது. என் வாழ்க்கை ஏன் எப்பவும் நான் எதை செய்தாலும் தடங்களா நின்று போகுது? வேதனைன்னு நீ நினைக்கிற இடமே உன் உண்மையான தொடக்கம். நீ தோல்வி அடைந்தது போல தோன்றும். ஆனா நான் உன்னை தவறான பாதையிலிருந்து திருப்புறேன். நீ கேட்டதை நான் தரலன்னு நினைக்காதே. நீ தாங்க முடியாதத நான் தடுத்துட்டேன், அவ்வளவுதான். என்னோட வாழ்க்கையில் சில காயங்கள் இருக்கு சாமி. அதை நான் யாரிடமும் சொல்ல முடியல. சிரிக்கிறேன், ஆனா உள்ளே ரத்தம் வடிகிறது. இந்த வலி ஒரு நாள் போகுமா, அல்லது இதுதான் என் வாழ்க்கையா? காயமில்லாமல் யாருக்கும் ஞானம் வராது. நீ இப்போ அனுபவிக்கிற வலி நாளைக்கு உன்னை யாராலும் உடைக்க முடியாத அளவுக்கு மாற்றும். நீ சிரிக்கிறாய், அது போலி இல்ல. அது உன் உயிர் போராட்டம். நீ உடையவில்லை, நீ உருவாகிக் கொண்டிருக்கிறாய். சாமி, என்னை பற்றி பின்னால பேசுறாங்க. நான் செய்யாத விஷயங்களுக்கும் என்ன குறை சொல்லுறாங்க. நான் அமைதியா இருந்தா பலவீனம்னு நினைக்கிறாங்க. நான் பேசினா கெட்டவன்னு சொல்லுறாங்க. நான் என்ன செய்ய? உலகம் உன்னை புரிந்து கொள்ள வரல, உன்னை சோதிக்கத்தான் வந்திருக்குது. நீ அமைதியா இருந்தா அது பலவீனம் இல்ல, அது கட்டுப்பாடு. நீ பேசினா அது கோபம் இல்ல, அது உன் சுயமரியாதை. எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உன்னை புரிந்தவர்களுக்கு சொல்ல தேவையில்ல, புரியாதவர்களுக்கு சொன்னாலும் பயனில்ல. என்னோட கனவுகள் எல்லாம் சிதறி போயிடுமே சாமி. நான் நினைச்ச வாழ்க்கை கிடைக்கல. நான் இப்போ என்ன பண்ண? மீண்டும் தொடங்கலாமா, அல்லது விட்டுட்டு போயிடலாமா? கனவு சிதறல, அது வடிவம் மாறுது. நீ நினைத்த வாழ்க்கை சிறியது, நான் உனக்கு வைத்திருக்கும் வாழ்க்கை அதிகம். நீ விட்டுட்டு போனா நீயே உன்னை இழக்கிறாய். மீண்டும் தொடங்கு, இந்த முறை பயமின்றி. சாமி, நான் விழுந்தேன், நான் உடைந்தேன், நான் ஏமாந்தேன். இப்போ நான் எந்த நம்பிக்கையும் முன்னேற? நீ விழுந்ததையே நம்பு, ஏனெனில் நீ மீண்டும் எழுந்தாய். நீ உடைந்ததையே நம்பு, ஏனெனில் நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய். நீ ஏமாந்ததையே நம்பு, ஏனெனில் இனிமேல் யாரும் உன்னை எளிதில் ஏமாற்ற முடியாது. உன் வாழ்க்கை உன்னை கற்றுக் கொடுத்த பாடமே உன் மிகப்பெரிய சக்தி. இறைவா, நான் இப்போ கேட்க போறது ஒரு கேள்வி இல்ல, என் வாழ்க்கை முழுக்க சுமந்த சுமை. நான் இந்த உலகத்துல வாழ ஆரம்பிச்ச நாள் முதல் என்னை நல்லவனாக இருக்க சொல்லினாங்க. யாரையும் காயப்படுத்தாதேன்னு சொல்லினாங்க. உண்மையாக இரு, நேர்மையாக இரு. அப்போ நான் அதை நம்பினேன். ஆனா இப்ப நான் திரும்பி பார்க்கும்போது நான் அந்த வழியில நடந்த ஒவ்வொரு நாளும் என்னை இழந்த ஒரு நாளா தோணுது. நான் யாரையும் ஏமாத்தல, ஆனா என்னை நம்பினவர்கள்தான் என்னுடைய உண்மையை பயன்படுத்தி என்னை ஏமாத்தினாங்க. நான் யாரையும் விட்டு போகவில்லை, ஆனா என்னை தேவைப்பட்டவர்கள், அவர்களுக்கு நல்லது நடந்ததும் என்னை விட்டு போயிட்டாங்க. நான் சேமிச்ச பணம், என் உழைப்பின் பலன், என் இரவுகள், என் கனவுகள் அனைத்தும் ஒரே ஒரு தருணத்துல என்னை விட்டு போயிடுச்சு. என்னிடம் இருந்த ஒரே சொத்து, என்னிடம் இருந்த ஒரே நம்பிக்கை, என்னிடம் இருந்த ஒரே உறவு அனைத்தும் என்னை விட்டு போயிட்டது. இப்போ நான் என்னிடம் என்ன கேட்கணும்? நான் நல்லவனா இருந்ததே தவறா, அல்லது இந்த உலகத்துல நல்லவனாக இருக்கிறதுக்கே தண்டனை இருக்கா? நான் அமைதியா இருந்ததால என்னை எல்லாரும் பலவீனம்னு நினைச்சாங்க. நான் மன்னிச்சதால என்னை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தினாங்க. நான் நம்பினதால என்னை உடைக்க அவங்க வாய்ப்பு கிடைச்சது. இறைவா, இந்த உலகத்துல கெட்டவங்க தான் வேகமா முன்னேறுறாங்க, பொய் பேசுறவங்க தான் உயர்றாங்க, ஏமாத்துறவங்க தான் சிரிச்சுக்கிட்டே வாழ்றாங்க.
ஆனா நல்லவங்க, நேர்மையா இருக்கிறவங்க, உண்மையா இருக்கிறவங்க ஏன் தினமும் உடைந்து கொண்டுதான் இருக்கணும்? என் கண்ணீருக்கு மதிப்பு இல்லையா? என் உண்மைக்கு மதிப்பு இல்லையா? என் நல்ல மனசுக்கு மதிப்பு இல்லையா? நான் இவ்வளவு கஷ்டப்படணும் ஏன்? நான் வாழ்றேனா? அல்லது தினமும் கொஞ்சம் கொஞ்சமா உடைந்து கொண்டே இருக்கேனா? மகனே, நீ கேட்டது ஒரு கேள்வி இல்ல. ஒரு உயிரின் முழு வேதனை. ஒரு மனசின் சிதறிய சத்தம். நான் அதை கேட்கிறேன். நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உன் கண்ணீரின் மொழி. நீ சொல்றே, நல்லவனாக இருந்தது தவறா? ந. இல்ல மகனே. நல்லவனாக இருப்பது ஒருபோதும் தவறில்லை. ஆனா, நல்லவனாக இருப்பதுக்கும் உன்னை இழந்து வாழ்வதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ நல்லவனாக இருந்தாய். ஆனா, உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ளவில்லை. நீ உண்மையாக இருந்தாய். ஆனா, எல்லாரும் அதே அளவுக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு நம்பிட்டாய். நீ மன்னித்தாய். ஆனா எல்லாரும் அதற்குரியவர்கள் அல்ல. இந்த உலகம் நீ நினைப்பது போல முழுக்க நல்லதல்ல. நீ பயப்படுவது போல முழுக்க கெட்டதும் அல்ல. இது ஒரு கண்ணாடி மாதிரி. நீ எதை கொடுக்கிறாயோ அது பல மடங்கு திரும்பி வரும். ஆனா அது எல்லாரிடமிருந்தும் வராது. நீ சொல்றே, என்னை பயன்படுத்தினாங்க, ஏமாத்தினாங்க, விட்டு போயிட்டாங்க. மகனே, அது உன் தோல்வி இல்ல. அது அவர்கள் உண்மையை வெளிப்படுத்திய தருணம். ஒரு உண்மை கேள். ஒரு மனிதன் உன்னை விட்டு போனால் அவன் உன்னுடையவனே இல்லை. ஒரு மனிதன் உன்னை ஏமாத்தினான் என்றால் அவன் இழந்தது உன்னை. நீ இழந்தது அவனை இல்ல. நீ இழந்தது பணமா, உறவா, நம்பிக்கையா? இல்ல. நீ இழந்தது நீ நம்பிய மாயை மட்டும். நீ சொல்றே, கெட்டவங்க தான் முன்னேறாங்க. ஆம், அவர்கள் வேகமாக முன்னேறுவாங்க. ஆனா அவர்க பயணத்துல அமைதி இருக்காது. அவர்க சிரிப்பில் உண்மை இருக்காது. அவர்கள் வெற்றியில நிறைவு இருக்காது. நல்லவங்க மெதுவாகத்தான் முன்னேறுவாங்க. ஏன்னா அவர்கள் ஒவ்வொரு அடியையும் உண்மையோடு எடுப்பாங்க. அவர்கள் விழுந்தாலும் அவங்க உள்ளம் சிதறாது. ஏன்னா அவங்க தங்களை விட்டு போக மாட்டாங்க. நீ இப்போ உடைஞ்சிட்டே இருக்கேன் சொல்றே. இல்ல மகனே, நீ உடைஞ்சிட்டு இல்ல. நீ மாறிக்கொண்டிருக்கிறாய். ஒரு பழைய நீ இப்போ சாகுது. ஒரு புதிய நீ இப்போ உருவாகுது. கேள், மன்னிப்பது நல்லது. ஆனா மறந்து விடுவது அறிவு இல்லை. நம்புவது நல்லது. ஆனா எல்லாரையும் நம்புவது அறிவு இல்லை. அமைதியாக இருப்பது நல்லது. ஆனா உன்னை பாதுகாக்காமல் இருப்பது தவறு. இப்போ நீ என்ன செய்யணும் தெரியுமா? நல்லவனாக இரு. ஆனா பலவீனமாக இல்லை. உண்மையாக இரு. ஆனா கண்மூடித்தனமாக இல்ல. மனசு வச்சு அன்பு செய். ஆனா உன்னை இழக்காத அளவுக்கு மட்டும். உன் கண்ணீருக்கு மதிப்பு இருக்கு மகனே. அது உன்னை சுத்தப்படுத்துது. உன் வேதனைக்கு அர்த்தம் இருக்கு. அது உன்னை விழிப்படைய செய்கிறது. நீ கேட்டாய், நான் வாழ்றேனா இல்ல உடைந்து கொண்டே இருக்கேனா? நான் சொல்லுறேன், நீ இப்போதான் வாழ ஆரம்பிச்சிருக்கே. முன்னாடி நீ மற்றவர்களுக்காக வாழ்ந்த. இப்போ உனக்காக வாழ கற்றுக்கொண்டிருக்கிறாய். நினைச்சுக்கோ, உன்னை விட்டு போன எல்லாரும் உன் வாழ்க்கையில தேவையில்லாதவர்கள். உன்னை விட்டு போகாத ஒரேவன் யார் தெரியுமா? நீயே. அதனால மற்றவர்களை பிடிக்காதே. உன்னை பிடி. மற்றவர்களை நம்பாதே. உன்னை நம்பு. ஒரு நாள் வரும், இன்று உன்னை உடைத்த எல்லா அனுபவங்களும் நாளைக்கு உன்னை உருவாக்கும். அந்த நாளில் நீ என்ன பார்த்து சொல்லுவாய், இது தண்டனை இல்லை, இது தயார் செய்த பாதை ன்னு. உன் வேதனை உன் முடிவு இல்ல மகனே, அது உன் மறுபிறப்பு.